Hi students, this is Prashant. In this session we are going to evaluate the integral using the properties of integration. அப்போ ஒரு ப்ராப்ளமை பார்த்த உடனே ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டி தான் வரும் அப்படின்றத எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நோட் பண்ணுங்கள். we have I is equals to a definite integral to the limit -5 to 5 x cos of e power x minus 1 by e power x plus 1 dx. அப்போ இந்த இன்டெக்ரலில் we note the limit, that is we have integral to the limit minus a to a இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, some f of x dx இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் with the limits minus a to a வந்தால் நம்ம இமீடியட்டாக என்ன செக் பண்ணணும்னா we have to check whether the function is odd or even. இதுதான் நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் அது ஆடாக இருந்தால் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரே வந்து என்னென்னா 0. சப்போஸ் த ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் மீன்ஸ் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஃபைனல் ஆன்சர் கிடையாது, சிம்பிளிஃபைடு ஒரு ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 2 to the integral 0 to a f of x dx. ஓகே, லக்கிலி நமக்கு ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்மளோட ஆன்சர் சிம்பிளாக 0னே சொல்லிட்டு போயிடலாம். அது என்ன ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள், கோத்ரூ பண்ணி பாருங்கள். பட் எனிவே இங்கே ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். யூ கேன் கோ த்ரூ த ப்ராப்ளம். ஃபைன். ஸோ ஹியர் த ஃபங்க்ஷன், given function is f of x, that is x cos of e power x minus 1 by e power x plus 1. Okay. So here instead of x I am going to substitute to minus x for even or odd function test. So f of minus x gives minus x cos of e power minus x minus 1 by e power minus x plus 1 அப்படின்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் this will become minus x into cos of, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா it is 1 by e power x minus 1 by 1 by e power x plus 1. Hope you understand. So in the next step this will become minus x cos of, when you take the denominator the numerator LCM எடுத்திங்கன்னா 1 minus e power x by e power x the whole divided by 1 plus e power x by e power x. Okay. So in the next step minus x cos of, the denominator gets cancelled, 1 minus e power x by 1 plus e power x ன்னு வரும். So in the next step minus x cos of, நான் வந்து நியூமரேட்டர் வந்து காமனாக மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்னா I'll be getting e power x minus 1 by e power x plus 1. சரியா? ஓகே. cos of negative theta is cos theta. இது ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி, நம்ம இது இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் cos of negative theta gives cos of theta. ஓகே. ஸோ எனிவே இது எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் நம்மளுடைய f of x ரெசிம்பிள் பண்ணுது. ஸோ f of minus x gives f of minus f of x means, I repeat, f of minus x gives minus f of x means the function is odd. Okay. So அப்போ ஆடாக இருந்தால் we are very lucky, that is our integral answer will be 0. Okay. So anyway, we'll meet in the next video. Stay tuned. Thank you so much.